श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति. पुष्पपद्धति श्लोकं 329. निर्वर्तयन्ति तव ये निचितानि पुष्पैः वैहारिकान्युपवनानि वसुन्धरायां कालेन ते कमललोचनपादरक्षे क्रीडन्ति नन्दनवने कृतिनः पुमांसः. பதபதார்த்தம். ஹே கமலலோச்சன, தாமரை பூ போன்ற திருக்கண்களை உடைய பெருமாளுடைய பாதரக்ஷே, வாராய் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே, கிருத்தினஹா மகா புண்ணியசாலிகளான ஏ எவர்கள், தவ உனக்கு, வசுந்தராயாம் பூமியில், புஷ்பைஹி புஷ்பங்களாலே, நிச்சிதானி நிரம்பியிருக்கின்றதும், வைகாரிகாணி விளையாட்டிற்காக இருக்கின்றதுமான, உபவனானி தோட்டங்களை, நிர்வர்த்தயந்தி ஏற்படுத்துகிறார்களோ, தே அவர்கள், காலேன நாளாவட்டத்திலே, நந்தனவனே இந்திரனுடைய தோட்டத்திலே, கிரீடந்தி விளையாடுகிறார்கள் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது போன ஸ்லோகத்தில் 2-3 இலைகளை சமர்ப்பிக்கிறவாளுக்கே இந்திரபட்டம் கிடைக்கும் அப்படின்னு சாய்ச்சார். அதாவது இது புஷ்ப பத்ததி. புஷ்ப பத்ததியில் புஷ்பங்களை மட்டும்தான் சொல்லணும்னு இல்லை, அந்த இலைகளுக்கே அவ்வளவு மகத்துவம் உண்டு, இலைகளை சமர்ப்பிக்கிறதுனாலேயே அவ்வளவு மகத்துவம் உண்டுன்னு போன ஸ்லோகத்தில் சாய்ச்சார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் வெறும் பூக்களை சமர்ப்பிக்கிறவா இல்லை, பெருமாளுக்காக, பெருமாளுடைய அந்த பாதுகையானவள் இந்த பூமியில் புஷ்பங்கள் நிரம்பி இருக்கிற இடத்துல நடந்து வரணுங்கிறதுக்காக தோட்டங்களை ஏற்படுத்துகிறவாளுக்கு எவ்வளவு பலன் கிடைக்கும் அப்படின்ற ஸ்லோகமாக இது கொடுத்துருக்கார். அவளுக்கு ஒரு பூ 2 பூ இல்லை, நந்தவனமாகவே அமைக்கிறவா. இந்த மாதிரி நமக்கு நம்மளுடைய சரித்திரத்தில், நிறைய பேரோட சரித்திரத்தில் நம்ம இதை பார்த்துருப்போம். நம்மளுடைய ஆச்சாரிய பரம்பரை, குரு பரம்பரை, இதிலெல்லாமே நிறைய பார்த்துருப்போம். பாஷ்யகாரர் சொன்னார் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக திரு அனந்தாழ்வார் மலையில் போய், திருமலையில் போய் அந்த தோட்டத்தை ஏற்படுத்துகிறார். இப்போ பெருமாளே அவருக்கு உதவி பண்ணணும்னு கூட வரார். ஆனால் அவர் அதை ஏற்றுக்காமல் அங்கிருந்து அந்த பையன் உருவத்தில் சின்ன பையனாக வந்த பெருமாளை அங்கேருந்து அவர் அனுப்ப, அது அந்த இடத்துல இந்த மூவாய்க்கட்டையில் அவருக்கு அடிபட்டுறது. அதனால் அந்த இடத்துல ஒரு பச்சைக்கல்புரம் வைக்கிறார். அது இன்னைக்கு வரைக்குமே இருக்குது. அப்படிங்கிறதுக்கான மூல காரணம் எங்கே ஆரம்பிக்கிறது, இன்னி வரைக்கும் பெருமாளுக்கு அந்த பச்சைக்கல்புரம் சமர்ப்பிக்கிறா அப்படின்னா அது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா, பெருமாளுக்கு ஒரு நந்தவனம் அமைக்கணும்னு பாஷ்யகாரர் ஆசைப்பட்டதோட அதோடைய நீட்சியாகத்தான் இன்றைக்கும் நம்ம இந்த பச்சைக்கல்புரம் சேவிக்க முடியறது. ஆக இந்த மாதிரி நிறைய விருத்தாந்தங்கள் உண்டு. தொண்டரடி பொடியாழ்வார் இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணியிருந்தவர் தான். பெரியாழ்வார் இந்த மாதிரி நந்தவனம் அமைச்சு கைங்கரியம் பண்ணியிருந்தவர் தான். ஆக இந்த மாதிரி இருக்கிறவாளை இங்கே சுவாமி அடையாளப்படுத்துகிற வார்த்தை என்னென்னா, கிருத்தினஹா மகா புண்ணியசாலிகள். இந்த மாதிரி மகா புண்ணியசாலிகளாக இருக்கிறவாளால் தான் பெருமாளுக்கு அப்படி ஒரு தோட்டம் அமைக்கணும்னோ, அல்லது பெருமாள் அந்த மாதிரி ஒரு தோட்டத்தில் ஏழை பண்ணணும்னுலாம் ஆசையே வரும். அந்த மாதிரி இருக்கிறவா கிருத்தினகா மகா புண்ணியசாலிகள். சரி, அப்படி இருக்கிறவாளுக்கு என்ன நடக்கிறது அப்படின்னா, அந்த மாதிரி யார் தோட்டங்களை ஏற்படுத்துகிறார்களோ அவளுக்கு நாளாவட்டத்திலே நந்தனவனே இந்திரனுடைய தோட்டத்தில் கிரீடந்தி விளையாடுகிறார்கள். இந்திரனோட தோட்டத்தில் போய் விளையாடுற அளவுக்கு அவளுக்கு அந்த பதவியானது கிடைக்கிறது. அதாவது இந்த பூமியில் யாருக்கு பெருமாளுக்காக ஒரு தோட்டம் அமைக்கணும்னு தோன்றதோ, உயர்ந்த புஷ்பம் இருக்கக்கூடிய ஒரு தோட்டங்களை ஏற்படுத்தி அதில் பெருமாளை எழுந்தருள பண்ணணும்னு தோன்றதோ. ஏன்னா இன்றைக்கும் நம்ம நிறைய கோவிலில் பார்க்கலாம், நிறைய பெருமாளுக்கு தோட்ட உற்சவம்னு நிறைய கோவில்களில் நடக்கிறது. பெருமாள் தோட்டத்துக்கு ஏழ்றது அப்படிங்கிறதே ஒரு உற்சவமாக நிறைய கோவில்களில் நடக்கிறது. அப்படி ஒரு தோட்டோத்சவம் பண்ணணும்னு யாருக்கெல்லாம் தோன்றதோ, யாரெல்லாம் அதுக்கு பண்ணுறாளோ, இது வெங்கடாச்சல மகாத்மியம்ங்கிற அந்த கிரந்தத்தில் இது பெருமாளே சொல்கிற ஸ்லோகமாக சில ஸ்லோகங்கள் உண்டு. அதாவது யார் பெருமாளுக்கு ரொம்ப உகந்தவா, மனசுக்கு பிடிச்சவா, பாகவதோத்தமர்கள்னு சொல்லப்படுறவா யார் அப்படின்னு ஒரு கேள்விக்கு பெருமாளே ஸ்ரீனிவாசரே பதில் சொல்கிற மாதிரியான ஸ்லோகம் அது. அதில் ஒரு முக்கியமான ஸ்லோகம் என்ன அப்படின்னா,
யாருக்கெல்லாம் காசார கூபகர்த்தார ஆராமாரோபணரதாக அப்படின்னு புஷ்பத்தோட்டம் வளர்ப்பதில் யார் முழு மனசோட ஈடுபடுறாளோ, இது மாதிரி நிறைய சொல்கிறார் அவர். யார் குளங்கள் நீர்நிலைகள் உருவாக்குறாளோ பெருமாளுக்காக, தேவாலயங்கள் நிர்மாணம் பண்ணுறாளோ, அந்த மாதிரி அதில் ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி புஷ்பத்தோட்டம் யார் வளர்க்குறாளோ அவா எல்லாருமே பாகவதோத்தமர்கள் தான்னு பெருமாள் திருவாக்கால சொல்கிற மாதிரிய ஒரு ஸ்லோகம் உண்டு. ஆக அந்த மாதிரி யாரெல்லாம் பெருமாளுக்காகன்னு இதை ஏற்படுத்துகிறாளோ அவா எல்லாருக்கும் என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்திர பட்டத்தை அடைந்து நந்தவனம், இந்திரனுடைய நந்தவனத்தில் தோட்டத்தில் விளையாடுற ஒரு பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். ஆனால் இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரும். கிருத்தினகா அப்படின்னு சொல்லப்பட்ட மகா புண்ணியசாலிகள் இந்திரனோட தோட்டத்தில் விளையாடுறதுக்கா ஆசைப்படுவா அப்படின்னா, காலேன நாளாவட்டத்திலே அவளுக்கு இது ஏற்படும் அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? நாளாவட்டத்திலே ஏற்படும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெருமாளுக்கு புஷ்பங்களால் கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மகா புண்ணியசாலிகள் இந்திர பட்டத்தை அடைஞ்சு அங்கே தோட்டத்தில் விளையாடணும் நிச்சயமாக ஆசைப்பட மாட்டாள். ஆனால் அவளுக்கு இது கிடைக்கும்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மாதவன் தமரென்று வாசலில் வானவர் போதுமின் எமதிடம் புகுதுக என்றலும் கீதங்கள் பாடினர் கிண்ணரர் கெருடர்கள் வேதனல் வாயவர் வேள்வியுள் மடுத்தேன்னு, இங்கேருந்து நம்ம கிளம்பி அர்ச்சராதி மார்க்கத்தில் பெருமாளை போய் சேரப்போகும்பொழுது போதுமின் எமதிடம் புகுதுக என்றலும் யார் சொல்கிறாத? மாதவன் தமரென்று வாசலில் வானவர்கள்லாம் வந்து சொல்லுவா, நீங்கள் போகிற வழியில் இங்கே எங்கள் இடத்துக்கும் வந்துட்டு போங்கோன்னு. அந்த மாதிரி இந்திரனானவர் ஒரு அழைப்பு விடுப்பார். அதனால் நீங்கள் இங்கே வாங்கோ, இங்கேயும் வந்துட்டு போகணும், தேவர திருவடி சாத்தணும்னு நம்மளை மாதிரி இருக்கிற சாதாரண ஜனங்கள். ஆனால் பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணணும், பெருமாளோட திருவடிக்கு பாதரக்ஷே, திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகைக்கு ஒரு புஷ்ப கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டவாளை எங்கள் இடத்துக்கு வந்துட்டு போங்கோன்னு இந்திரன் முதலானவர்கள் அழைக்கும் பொழுது அப்போது அந்த தோட்டத்தில் போய் விளையாடுவதற்கான பாக்கியமானது நமக்கு கிடைக்கிறது. இந்த மகா புண்ணியசாலிகளாக இருக்கிறவாளுக்கு லட்சியம் இந்திரப்பட்டத்தை அடையிறதா இருக்கலை. ஆனால் இந்திரனுடைய தோட்டத்தில் நாளாவட்டத்தில் கொஞ்ச நாளில் இங்கேருந்து கிளம்பி போகிற வழியில் நாளாவட்டத்தில் அதை அடைவார்கள்னு சொல்கிற ஸ்லோகமாக இதை நமக்கு கொடுத்துருக்கார். ஆக இந்த மாதிரி 1-2 புஷ்பம் இல்லை, புஷ்ப தோட்டத்தையே பெருமாளுக்காகவும் பாதுகைக்காகவும் ஏற்படுத்துகிறவாளுக்கு நிச்சயமாகவே வைகுந்தம் கிடைக்கும். அப்படி போகிற வழியில் இந்திரனோட நந்தவனத்தையும் அடைந்து அதையும் அனுபவிக்கும் பாக்கியமானது கிடைக்கும்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறாரடியன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.